அடுத்து நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா சோழன் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பல்லவன் சோழனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதை பார்த்து டென்ஷனான சோழன், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏதோ நான் போய் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், அது கூட உங்களுக்கு பொறுக்கலன்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு கத்திட்டு வாசல் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நிலா சோழன் கிட்ட வந்து பேசுறாங்க. நீங்க ஏன் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு தெரியுதுல, அப்புறத்துக்காக இன்னும் நீங்க என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் செட் ஆக மாட்டேன், எனக்கும் நீங்க செட் ஆக மாட்டேங்குன்னு தான் தோணுது, தேவையில்லாத ஆசையை மனசுல வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே சோழன் டென்ஷன் ஆகி, உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்குமா, உங்களுக்கு எல்லாம் பணக்கார விட்டு பையன் தானே பிடிக்கும், போங்க ராகு பின்னாடியே போய் சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இது கேட்டதுமே டென்ஷன் ஆன நீலா, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சோழனை கண்ணத்திலே அரைஞ்சிறாங்க. சோழன் அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி, உண்மை அதுதாங்க, உங்களுக்கு பணக்கார விட்டு பையன் தானே பிடிக்கும், அதனாலதான் அவங்க கூட போயிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு வரீங்கிற மாதிரி பேசுறாங்க. நிலா அந்த வார்த்தை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சோழன் மறுநாளும் வீட்டுக்கு வராததுனால நிலா ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. நிலா சேரன் கிட்ட, அவர் எங்கே இருக்காருன்னு போய் பாருங்கன்னா, அவர் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு பேசுறாங்க. சேரனோ, கண்டிப்பா அவன் எங்கேயும் போக மாட்டாமா, திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட அப்படி பேசுனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அடுத்து நிலா கிட்ட ஏதோ ஒரு கோபத்துல அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட திரும்ப வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா நிலாவோ சோழன் கிட்ட, நீங்க ஏதோ விளையாட்டுத்தனமா போய் பேசுங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கேவலமான தாட்டை உங்க மனசுல வச்சிருக்கீங்களே, இதனாலதான் சொல்றேன் நீங்க எனக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோ கோவப்பட்டு போயிடறாங்க.